எல்லாரும் எழுந்து நின்று வேதத்தை தூக்கி பிடிச்சு, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது என்று பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் வரும் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில அப்பியாசப்படுத்துவேன் என்று உறுதி கூறுகிறேன். ஆமேன். இப்போ நாம் எந்த உடன்படிக்கைக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம்? நீங்க நிறைய எனக்கு பதில் சொல்லி ஆகணும். புதிய உடன்படிக்கை, சரியா? இப்போ இந்த புதிய உடன்படிக்கையின் காரியங்களை நாம் என்ன பார்த்தோம் என்றால், பழைய உடன்படிக்கை முதலாம் உடன்படிக்கை ஆகிய சீனாய் உடன்படிக்கை விட இது ஒரு காரியத்திலே மிகவும் தலை சிறந்தது. என்னவென்றால், இதன் அடித்தளம் எது? விசுவாசம். வெரி குட். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் என்று பார்த்தோம். இதற்கு வழியே கிறிஸ்துதான், வாசலே கிறிஸ்துதான். இந்த புதிய உடன்படிக்கை எல்லாருக்குமானது, யூதர்களுக்கு மாத்திரமல்ல, புறஜாதி மக்கள். அதில் ஒரே ஒரு நிபந்தனை, அவரை விசுவாசித்து அவருடைய நாமத்தின் மேல் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அதிகாரம் கொடுக்கிறார். இதிலே கிடைக்கக்கூடிய பலன் என்ன? நித்திய ஜீவன். பிரகாஷ், நித்திய ஜீவன், நித்திய ஜீவன், அதுதான் இதனுடைய பலன். அப்போ நான் முதல்ல இது மூன்றாவது போதனையாய் நாம் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே வழி, ஆண்டவரே வாசல். போன மாதம் பார்த்தோம், அவரை பற்றும் விசுவாசமே அடித்தளம் என்று பார்த்தோம், சரியா? அப்போ இன்றைக்கு நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், இதை கர்த்தர் பேசும்படி எனக்கு உணர்த்தி கொடுத்து எத்தனையோ ஒவ்வொரு தரமையும் எடுத்துக்கொண்டு வந்து திருப்பி போயிருக்கிறேன். அதனால் எப்படியான ஆண்டவரை இந்த சத்தியத்தை நான் உடைய பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற முடிவில் கர்த்தர் என்னோடு கூட இருந்து என்னை பலப்படுத்தினார். எனக்காக பாரத்தோடு ஜெபிக்கிற உங்கள் அனைவருக்கும், விசேஷமாக பாஸ்டர் ஃபேமிலிக்கும் கர்த்தரின் நாமத்தினாலே எனக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த போதனையிலே நாம் எதை பார்க்க போகிறோம் என்றால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் உயிரோடு இருந்த காலத்திலே, வாழ்ந்த காலத்திலே மக்கள் மத்தியிலே விதவிதமான விசுவாச நிலைகளை கண்டார். ஸோ கிறிஸ்தவ விசுவாசத்தின் பல நிலைகள், ஸ்டேஜஸ், படிகள் என்று கூறலாம். ஆனால் கட்டாயம் ஒரு படியில் ஏறி அடுத்த படியில் போகணும்னு அவசியம் கிடையாது. கிறிஸ்தவ விசுவாசத்தின் நிலைகள், ஸ்டேஜஸ் ஆஃப் கிறிஸ்டியன் ஃபேத். இது ஆண்டவர் சொல்லுகிறது, ஆண்டவர் ப்ரொஜெக்ட் பண்ணபடியே நாம் பார்க்குறோம். வசனம் வாசிக்கிற சிஸ்டர்ஸ், கிட்டத்தட்ட நம்ம வந்து மத்தேயுலே தாண்டா இருக்கிறோம். மத்தேயு, லூக்கா, மேபி மார்க்கு. ஸோ அதுக்குள்ளே இருந்து கொள்ளுங்கள். இப்போ இந்த விசுவாசம் முதலாவது நாம் நுழையும் முன்பதாவது ஒரு சில திறவுகோல் வசனங்களை நாம் பார்த்து விட்டு செல்லுவது வழக்கம். இந்த விசுவாசத்திற்கு ஏன் இப்படி முக்கியத்துவம்? ரைட்டு, நம்ம சொல்லிட்டோம், அது இல்லாமல் நுழைய முடியாது. எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமில்லை கூடாத காரியம். நீங்கள் வேணும்னா நான் அப்படி ஒரு நிறைய வசனங்களை சொல்கிறேன்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு ரெஃபரன்ஸையும் அந்த பாயிண்ட்டையும் மாத்திரம் எழுதி வைத்து கொள்ளுங்கள். அதே போல் நீங்கள் அநேகர் எழுதுகிறீங்க, ஒரு சின்ன ஐடியா நான் உங்களுக்கு கொடுக்கட்டும். ஃபுல் சென்டென்ஸ் ஃபார்மில் எழுதாதீங்க. என்றைக்குமே குறிப்பாகவே எழுதி கொண்டு போயிட்டு அப்புறம் நீங்கள் திருப்பி அதை படிக்கும்போது அதுக்கு நீங்கள் எழுதிக்கலாம். இது நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிற காரியம். பாயிண்ட் பை பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஏன்னா ஒரு சென்டென்ஸை நான் தொடங்கும் போது நீங்கள் சென்டென்ஸ் எழுத தொடங்குனீங்கன்னா நீங்கள் எழுத முந்தி நான் 4 வாக்கியம் சொல்லிடுவேன் இல்லையா? அதனால் அப்படி செய்தீங்கன்னா எந்த ஒரு பாயிண்ட்டையும் விடாதபடி செய்யலாம். இது கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினது. இது வேதாதாரங்களோடு, வேத வல்லுநர்களின் ஆதாரங்களை வைத்து சேர்த்து தான் நான் சொல்லுகிறேன். இப்போ இந்த விசுவாசத்தை பற்றி ஒரு முக்கியமான காரியம், இது ஒரு ஆவிக்குரிய காரியம். திஸ் இஸ் அ ஸ்பிரிட் மேட்டர் அல்லது ஹார்ட் மேட்டர். ஸ்பிரிட் மேட்டர் அல்லது ஹார்ட் மேட்டர். என்னன்னா, விசுவாசம் மூளை அளவிலே புரிந்து கொண்டு
நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு காரியம். அதை இருதய அளவிலே என் ஆவியிலே நான் ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்க வேண்டும். விசுவாசமானது நம்பப்படுகிறவளின் உறுதி தான். காணாதவைகளை தான் நாம் விசுவாசிக்கிறோம். காண்கிறவைகளை நம்ப வேண்டுவது என்ன தேவையில்லை. அப்போ இது ஒரு விசுவாசத்திற்குள்ளான காரியம், இருதயத்திற்குள்ளான காரியம் என்றால் அதுக்கு ரோமர் 10:10 கரெக்டாக சொல்லுது. நீங்கள் ஜஸ்ட் பாயிண்ட் ரட்சிப்புண்டா நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். அப்போ விசுவாசத்துக்கு முக்கியமான பாயிண்ட் எது? இருதயம், என் ஆவி, என் உள்ளான மனிதன். அதனால தான் நம்ம ஒரு சிறிய பாயிண்ட் எப்பயும் சொல்லுவோம், இந்த ஏற்றுக்கொள்றதுனா ஏற்றுக்கொள்ளுங்க. when intellect fails, faith takes a leap. என் மூளை அறிவு என்னை கைவிடும்போது என் விசுவாசம் ஒரு ஜம்ப் எடுக்குதான். லீப் என்றால் தாவி போகிறது. இப்போ 2 செங்குத்தான மலைகளுக்கு இடையில நிற்கிறோம், பெரிய பள்ளத்தாக்கு இருக்குது அப்படின்னா அதை தாவி போனால்தான் அடுத்த பக்கம் போக முடியும். ஸோ இது எப்படி பண்ணுறது, அப்படி பண்ணுறதா என்று நான் பேசி என் இருதயத்தில் சிந்தித்து கொண்டே மூளையிலே பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தால் இதிலிருந்து அதற்கு நான் போகவே முடியாது. அப்போது ஏதாவது ஒரு வழியிலே இருக்கிற வழியை நான் நம்பி குதிக்க வேண்டும். அதை தான் நம்ம சொல்கிறது. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக இருக்கும், நீங்கள் அதை எழுதி கொள்ளுங்க. when my intellect or when my brain fails, F-A-I-L-S, fails, faith takes a leap, L-E-A-P. ஒரு பெரிய தூரம் தாண்டுதலை மாதிரி தாண்டிடுதான் விசுவாசம். அதுதான் அந்த இடத்துல முக்கியம். என் தலை அறிவை, மூளை அறிவை வைத்துக்கொண்டே என் வாழ்க்கையிலே நான் செயல்பட முடியாது, கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க முடியாது. ரைட்டு. இதில் நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டுமா அந்த வசனங்களை சொல்லிட்டு நான் அந்த மெயின் மெசேஜுக்குள்ளே போயிடுறேன். கொலோசையர் 2:6-7 இதை இப்போ வேணாம் எடுத்துட்டிங்கன்னா வாசிங்கடா. கொலோசையர் 2 மேபி 7-6 கூட விட்டுறலாம். கொலோசையர் 2, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. முதல் பாயிண்ட், விசுவாசத்திலே பெருக வேண்டும். அது எப்படி பெருக முடியும் என்றால் ஸ்தோத்திரம் பண்ணுவதினாலே விசுவாசம் பெருகிறதாய் இருக்கிறது. அப்போ இந்த விசுவாசத்திலே நாம் பெருக வேண்டும். ஸ்தோத்திரிக்க 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 அந்த விசுவாசம் பெருகிறதாய் இருக்கிறது. அடுத்தது எபேசியர் 3:17. அதில் என்ன சொல்லுதுன்னா 3:17 நீ டக்குன்னு போட்டுட்டீன்னா போதும்னு நினைக்கிறேன் பவி. விசுவாசத்தினாலே கிறிஸ்து நம் இருதயங்களில் வாசமாயிருப்பார். அந்த வசனங்களை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க போதும். விசுவாசத்தினாலே கிறிஸ்து நம் இருதயத்தில் வாசமாய் இருப்பார். அப்ப கிறிஸ்து நம் இருதயத்திலே வாசமாய் இருக்க வேண்டுமானால் விசுவாசத்தில் நாம் நிற்க வேண்டியது அவசியமாகிறது. சரியா? அடுத்தது எபேசியர் 6:16 விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாய் நில்லுங்கள். 6:16 நீங்கள் 6:16 எழுதி விசுவாசம் கேடகம் அப்படின்னு எழுதி கொண்டா போதும். அப்போ விசுவாசம் எனக்கு ஒரு கேடகத்தை போல என்னை பாதுகாக்கிறது. அத்தனை சோதனைகளிலும் அத்தனை வேதனைகளிலும் விசுவாசம் எனக்கு ஒரு கேடகமாக இருக்கிறது. அதனால தான் நம்ம விசுவாசத்தில் பெருகணும், விசுவாசம் வேணும்னு சொல்கிறோம். இன்னொரு முக்கியமான காரியம் ரோமர் 10:11. நீங்கள் வசனத்தை மாத்திரம் எழுதிக்கங்க, நான் டக்குன்னு சொல்லிடுறேன். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. எத்தனை வேளைகளில் நாம் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது சுவாமி, புரமதஸ்தர் முன்பதாக, என்னோடு வேலை செய்கிறவர்கள் முன்பதாக நான் வெட்கப்பட்டு போகக்கூடாதுப்பா. ஜெபிக்கிறோமா? என் இனத்தார் மத்தியிலே நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது. அப்போ என்ன வேணுமா? விசுவாசிக்க வேண்டும். எதனை? கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். இன்னொரு அழகான வசனத்தை நான் கொஞ்ச நாட்களுக்கு முன்பு என்னுடைய இந்த ரெகுலர் ரீடிங் அநேக சங்கீதங்கள்
பழைய ஏற்பாட்டில் ஒரு போர்ஷன், புதிய ஏற்பாட்டில் ஒரு போர்ஷன், சுவிசேஷத்தில் ஒரு போர்ஷன், சங்கீதங்களில் ஒரு போர்ஷன் படிக்கிற வழக்கம் உண்டு எனக்கு. அப்போது இந்த 119ஆம் சங்கீதத்தை நான் வாசித்து கொண்டிருக்கும் போது முதல் முறையாக என் கண்ணில் அது பட்டுச்சு. எத்தனையோ தடவை வாசிச்சிருக்கிறோம், பாராம படித்தே எழுதியிருக்கிறோம். 119 80 அதில் ஒரு அழகான பாயிண்ட் சொல்லப்பட்டிருக்கு. 119 நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமமாய் இருக்க கடவுது. என் எப்படி நான் ஆண்டவரே வெட்கப்பட்டு போகக்கூடாதுன்னு ஜெபிக்கிறோம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய இருதயம் அவருடைய கட்டளைகளிலே உத்தமமாய் இருக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம்னா கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் நாம் முதன்மையாய் வைக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமைகளிலே முடிந்த அளவுக்கு கர்த்தருடைய சபையில் நான் பங்கெடுக்க வேண்டும். அதற்கு பின்பு என்னுடைய எல்லா நிகழ்ச்சிகளையும் ஃபங்க்ஷன்ஸையும் நான் வைத்து கொள்ளலாம். அது ரொம்ப முக்கியம். அப்போ ஆண்டவர் பார்ப்பார், என் பிள்ளை என்னவானாலும் என் சமூகத்திற்கு வந்து என்னை பார்க்கிற பிள்ளை, கூடுகிற பிள்ளை. அப்போது என் பிள்ளைக்கு முதன்மை உரிமை உண்டு. ஆமேன், ஆமேன். ஆனால் இந்த வசனத்தை பாராமல் வைத்து கொள்ளுங்க. நான் அன்னையிலேருந்து இந்த வசனத்தை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமமாயிருப்பதாக. ஆமேன், ஆமேன். சரி, அப்போது சரி, நாங்கள் விசுவாசிக்கிறோம், பெருக்க ட்ரை பண்ணுறோம் ஸ்தோத்திரத்தோட. இதுவுமே கர்த்தர் எனக்கு ரீசெண்டாக வெளிப்படுத்தின ஒரு காரியம். 1 தெசலோனிக்கேயரை வாசித்து கொண்டிருக்கும்போது அதில் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு சில பாயிண்ட்ஸ் வருது, எடுத்துக்கொள்ளுங்க நீங்கள். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 180வது பக்கம். சொல்லுமா. 1 Thessalonians 3 சாப்டர் 3ல 5ஆம் வசனத்தில் ஒரு பகுதி இருக்கு பாருங்க, கடைசி பகுதி. உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன். பவுல் என்ன செய்கிறார்? தான் நாட்டின சபைகளில் எல்லாம் இந்த மக்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறார்களா என்று பார்ப்பதற்கு ஆட்களை அனுப்பி செக் பண்ணிக்கிறாரு. அப்போ அது எவ்வளவு முக்கியம் பாருங்க. 7ஆம் வசனம் என்ன சொல்லுது? இக்கட்டிலும் உபத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைந்து. அப்போ இந்த தெசலோனிக்கேயர் சபை எப்படி இருந்திருக்கு? இக்கட்டு உபத்திரவம் வந்தால் கூட அவர்கள் விசுவாசத்திலே நின்றார்கள் என்று பார்க்கிறோம். இக்கட்டும் உபத்திரவமும் இருந்தால் கூட விசுவாசத்திலே நின்றார்கள். 10வது வசனம், விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு. அப்போது பவுலப்போஸ்தலன் என்ன சொல்கிறார் அந்த சபைக்கு? உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும்படி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்போ ஆண்டவரே, நான் விசுவாசத்தில் குறைஞ்சும் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ அது ஏதோ மோசமான நிலைமை நம்ம நினைக்கவே கூடாது. ஆமேன். ஆண்டவரே, என் விசுவாசம் குறையுது ஆண்டவரே, என் அவிசுவாசம் ஓங்குற மாதிரி தெரியுது. எல்லாருக்கும் வருதா இல்லையா? வருது இல்லை. இது இந்த நிலைகள் இல்லை, இது திறவுகோல் வசனத்துக்குள்ளே தான் நான் இருக்கிறேன். அப்போது அந்த குறைவுகளை ஆண்டவரே நீர் நிறைவாக மாற்றும் என்று ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாகிறது. ஓகே, சரி. இப்போது நாம் அந்த மெயின் பகுதிக்குள்ளாக கடந்து செல்கிறோம். இதுதான் நம்முடைய மெயின் மெசேஜுக்குள்ளாக கடந்து செல்கிறோம். சரியா? ஒரு நிமிடம் கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை முன்பதாக நிறுத்துகிறோம், உம்முடைய வார்த்தையை முன்பதாக நிறுத்துகிறோம். கர்த்தர் தாமே மகிமைப்படுவீராக, எங்களோடு பேசுவீராக. எங்கள் விசுவாச குறைவுகள் நிறைவாகத்தக்கதாய் கர்த்தர் கிருபை புரியும்படி இந்த நிமிஷத்தில் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நடத்துவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். சரி, நம்ம மெயின் மெசேஜுக்குள்ளே போகிறோம். நம்ம என்ன பார்த்தோம்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு உலகத்தில் உயிரோடு இருந்த நாட்களிலே அநேக மக்கள் அவரை சுற்றி இருந்தார்கள். சில நேரம் திரளான ஜனங்களுக்கு அவர் பிரசங்கித்தார். சில நேரம் சீஷர்களுக்கு மாத்திரம் பிரசங்கித்தார். சில நேரம் பேதுரு யாக்கோபு யோவானை மாத்திரம் கூட்டிட்டு ஒரு சில காரியங்களை சொல்லி கொடுத்தார் இல்லையா? அப்போ
இன்னும் சில நேரங்களிலே யூதர்களிலே ஒரு கூட்டம் இவர் பின்னால ஏதாவது கிடைக்காதா என்று வந்தார்கள். இன்னொரு கூட்டம் இவர் எங்கே தப்பிதம் செய்கிறார் என்று பார்க்கவே வந்தார்கள். இவரை எப்படி பிடித்து மாட்டி இந்த இடத்திலிருந்து இவரை ரிமூவ் பண்ணுவது அப்படி பார்த்த மத தலைவர்கள். இந்த எல்லார் மத்தியிலையும் ஆண்டவர் மக்களை பார்க்கும்போது ஒரு சில காரியங்களை, ஒரு சில விசுவாச மாதிரிகளை பார்க்கிறார். நான் மாதிரிங்கிற வார்த்தை யூஸ் பண்ண விரும்பலை. ஏன்னா அது நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய மாதிரி இல்லை, அதனால தான் நிலைகள் என்று சொல்லியிருக்கிறோம். சரியா? இப்போ இது ஒரு படிக்கட்டை போல வைத்துக்கொள்ளலாம். அல்லவென்றால் நம் சபைக்குள்ளாக நாம் நுழைகிறோம். முதலாவது என்ன செய்கிறோம்? ஒரு ஏதோ வெஹிக்கிளில் அந்த ரோடில் இறங்கிறோம். இதை கரெக்டாக இல்லாட்டாலும் இது நல்லாவே அதே மாதிரி தான் வருது. ஒரு பாதையை கடந்து வருகிறோம், சைடு வாக் வர்றோமா? என்னப்பா நான் மாத்திரனே, நம்ம நேராக ஃப்ளைட்டில் உள்ளே குதிக்கலைல்ல, இல்லையா? அப்புறம் அந்த வாசலில் ஏறுறோம், இதுக்குள்ளே வர்றோம். தேவைப்படும் போது திருவிருந்துக்கு முன்னால் முட்டிக்கால் போடுறோம். தேவைப்படும் போது ஸ்டேஜ் மேலே ஏறுறோம். பாடுகிறவர்கள், சாட்சி பகருகிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பவர்கள், உதவி செய்பவர்கள் ஏறுறாங்க. இப்போது கிட்டத்தட்ட இந்த நாளை தான். ஏன்னா நான் ஆண்டவரை எப்படி டு மேக் இட் சிம்பிள் அப்படின்னு சொல்லும்போது 1 2 3 4 படி நான் ஆண்டவரை எனக்கு சொல்லலை. இப்போது இதை நாம் மனதில் வைத்து கொள்வோம். 4 நிலைகளை குறிக்கிறோம். 1, அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம். நான் முந்தையே எபிரேயர் 3 உங்களுக்கு அதை பற்றி சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எபிரேயர் 3 வீட்டில் போய் வாசிங்க. நான் வாசிங்கன்னு சொல்கிற பகுதிகளை நீங்கள் குறித்து வைத்து கொண்டு வாசித்தால் மிகவும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கும். எபிரேயர் 3 அதிகாரம், அதில் ஒரு வசனத்தில் சொல்லப்படுது, அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இல்லாதபடிக்கு வஞ்சிக்கப்படாதீர்கள். சரியா? நாம் வர்றோம் சர்ச்சுக்கு, அந்த ரோட்டில் நாங்கள் இறங்கிடுறோம். போகவா வேண்டாமா, இப்படியே திரும்பி வீட்டுக்கு போயிடுவோமா, வண்டியை திருப்பு இப்படியே வீட்டுக்கு போயிடுவோமா அப்படின்னு நினைத்து கொண்டு அப்படியே செய்துடுறோம். சில வேளையில் செய்ய மாட்டோம். செய்தால் அதற்கு பெயர் அவிசுவாசமுள்ள, அது கிட்டத்தட்ட அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம், தேவனை விட்டு விலகச் செய்கிற இருதயம் என்று எபிரேயர் 3 குறிப்பிடுகிறது. சரியா? அப்போ 1, அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம், தேவனை விட்டு நம்மை விலகச் செய்கிற இருதயம். அது ஆண்டவர் கிட்டத்திலேயே நாம் வரவிடாமல் தடுக்கிறது. அதனால தான் விசுவாசம் இல்லைன்னா நீ ஆண்டவருக்கு பிரியமாகவே இருக்க முடியாது என்று பார்க்கிறோம். இப்போ அதை நம்ம விட்டுருவோம். ஏன்னா இப்போ இதை புரிஞ்சு கொள்றதுக்கு இன்னொன்று நான் உங்களுக்கு ஜஸ்ட் சொல்லி விட்டுறேன். விதைக்கிறவனுடைய ஓமை இருக்கு இல்லையா, அதையுமே நம்ம எபிரேயர் 3 அப்போ நம்ம ரிலேட் பண்ணணும். என்னென்னா, வழியருகே விதைக்கப்படுது, கற்பாறையில் போடுது, முள்ளுக்குள்ளே விழுகுது, நல்ல நிலத்தில் விழுகுது. கிட்டத்தட்ட வழியருகே வேஸ்ட், நோ யூஸ். சரியா? அப்போது அது மத்தேயு 8 லூக்கா 8 அதிகாரத்துலேயும் மத்தேயு 13 அதிகாரத்துலேயும் தெளிவாக இருக்குது. அதை நம்ம திருப்பி பார்க்க போகிறதில்ல. இப்போ என்ன செய்கிறான் ஆண்டவர் பார்க்கும்போது, தன் சீஷர்களிடத்திலேயே பார்க்கிறார், வேற யாருக்கிட்டையும் பார்க்கல. சீஷர்கள், விசுவாசிகள், அவரோடு கூடவே இருந்தவர்களிடத்திலே பார்க்கிறார். ரைட்டா? இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? மார்க்கு 4:40 குயிக்காக எடுத்துருவீங்களாடா? கிட்டத்தட்ட புதிய ஏற்பாட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறேன் நான். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். இப்போ முதலாவது இந்த விசுவாசம் இல்லாத நிலை குறித்து, நிலை 1ன்னு கூட நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. விசுவாசம் இல்லாத நிலை, அன்பிலீவிங் ஹார்ட். அன்பிலீவிங் ஹார்ட் உங்கள் அநேகருக்கு ஆங்கிலம் தெரியும், எழுதி கொள்ளுங்க. அன்பிலீவிங் ஹார்ட். இந்த விசுவாசம் இல்லாத நிலையிலே நம் இருதயத்தில் எது ஆட்சி செய்கிறது? இது எனக்கும் சேர்ந்த பிரசங்கம். இருதயத்தில் என்ன ஆட்சி செய்கிறது? பயம். ஆண்டவர் வாயிலிருந்து சொல்றாரு,
இந்த படகுல போகிறாங்க, ஆண்டவர் உறங்கி விட்டார். நம்ம எல்லாருக்கும் இது தெரிந்த ஒரு காரியம். அதுவரைக்கும் அற்புதங்களை தான் செய்து கொண்டு வந்தார். ஆனால் அந்த அது கரையை கடந்து அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு சொல்லிட்டார் ஆண்டவர். ஆனால் இந்த நடுவாக இருந்த வழியிலே விசுவாசம் இல்லை. அப்போ நாம் தொடங்கிறோம் விசுவாச வாழ்க்கையை, முடிப்பதர் வரைக்கும் நமக்கு விசுவாசம் தேவையாயிருக்கிறது. இந்த படகு போல் இருந்த அலைகள், பிரச்சனைகள், உலக வனாந்தரத்திலே இந்த வாழ்க்கையிலே நாம் ஜெயித்து கானான் போய் பரம கானான் போய் சேரும் வரைக்கும் விசுவாசம் நமக்கு தேவையாயிருக்கிறது. அப்போ ஆண்டவர் அந்த தன்னுடைய சீஷர்களை பார்த்து கேட்குறாரு, உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமற் போயிற்று? அப்போ இல்லாமல் போனால் என்ன ஆட்சி செய்யும்? பயம் ஆட்சி செய்யும். அதாவது எப்பயோ ஒரு நேரம் ஆண்டவரே பயமாக இருக்கு. அதனால தான் சங்கீதம் 56:3 சொல்லுகிறது, நான் பயப்படுகிற நாளில் உம்மையை நம்புவேன். நான் அநேக நேரங்கள் அப்படி தான் சொல்லுவேன், ஆண்டவரே பயமாக இருக்குது, ஆனால் நான் பயப்படுகிற நாளில் உம்மையை நம்புவேன். நான் ஸ்டூடெண்ட்டை எக்ஸாம் எழுதும்போது அந்த வேலை தான் செய்வேன். உட்கார்ந்தோன்னே ஆண்டவரே பயப்படுற நாளில் உம்மையை நம்புவேன், பயப்படுற நாளில் உம்மையை நம்புவேன். அப்போது நாம் பயம் நம்மை ஆட்கொள்ள அனுமதிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக விசுவாசம் வெளியே தூக்கி எறியப்படுகிறது. ஸோ என்ன, நீங்கள் ஒரு சின்ன பாயிண்ட் நோட் பண்ணி கொள்ளலாம் என்றால், வேர் ஃபியர் ரூல்ஸ் ஃபெய்த் இஸ் அவுட். பயம் ஆளுகை செய்யும்போது விசுவாசத்திற்கு அங்கே இடமில்லை. அப்போது பயமும், அதாவது நான் சொல்கிற பயம், உடனே அங்கிள் என்னைய பார்க்குறாங்க, நான் சொல்கிற பயம் முழு நேரம் பயம். அப்போ இந்த பயமும் விசுவாசமும் கூடவே இருக்கவே முடியாது. ஒன்று பயம் மேலே வரணும், இல்லை விசுவாசம் மேலே வரணும். ஸோ ஃபெய்த் அண்ட் ஃபியர் கேனாட் கோ எக்ஸிஸ்ட். ஒரு அழகான ஒரு டேர்ம், நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். ஃபெய்த் அண்ட் ஃபியர் cannot coexist. அப்படின்னா COEXIST, coexistனா இது இரண்டும் ஒன்றாக சேர்ந்து வாசம் செய்ய முடியாது. ஆமென். அப்போ இந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசும்போது இன்னொரு பாயிண்ட் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லி கொடுக்குறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் இதே சந்தர்ப்பத்தை மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலும் லூக்கா 8ஆம் அதிகாரத்திலும் பார்க்கிறோம். மத்தேயு 8:23-27. அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி, இந்த பயம் இருக்கும்போது ஆண்டவர் இன்னொரு காரியத்தை பார்க்கிறாரு. என்ன? விசுவாசம். அற்ப விசுவாசம். முதலாவது விசுவாசம் இன்மை, டோட்டலா இல்லை. இதுக்கு லிட்டில் ஃபெய்த். முதல்ல என்னது? நோ ஃபெய்த். இன்னொரு காரியம், இது நாம் எல்லாருக்குள்ளும் காணப்படக்கூடியது. எனக்குள்ளே உங்களுக்குள்ளேயே வேறுபட்ட நேரங்களிலே காணப்படக்கூடியது. ஒரே நேரம் எல்லாம் ஒருத்தர் இப்படித்தான் ஒருத்தர் அப்படிதான் கிடையாது. எனக்குள்ளேயே சில நிலைகளிலே நான் இப்படி இருக்கிறேன், சில வேளைகளிலே அப்படி இருக்கிறேன். அப்போ இந்த அவிசுவாசத்தையும் அற்ப விசுவாசத்தையும் கர்த்தர் கிட்டத்தட்ட ஒன்னா தான் பார்க்கிறார். சரியா? லிட்டில் ஃபெய்த்தும் நோ ஃபெய்த்தும் ஆண்டவருடைய பார்வையில் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் விசுவாசம் இருக்கு. இல்லைப்பா, ஏன்னா படியில் என் பிள்ளைங்களை வச்சு செய்யணும்னு யோசித்தேன், ஆனால் அதுக்கு டைம் இருக்காது. உள்ள வரைக்கும் வந்துட்டோம். என்னை மேலே இப்போ வர சொல்லியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள், அங்கேருந்து தூக்கி வைக்கிறேன். பிள்ளைங்க யாராவது என்னை பிடிப்பாங்க, காலை நான் திருப்பி கீழே வச்சுக்கிறேன்னு வைங்க. ஆண்டி காலை மேலே வைங்க. ஒரு காலை வைக்கிறேன், திருப்பி வச்சுக்கிறேன். ஆண்டி ஒன்று மேலே வைங்க, இல்லை கீழே நில்லுங்க. சரியா? அரையும் குறையுமா காலை வச்சேன்னா சரட்டுன்னு கீழே வலிக்கி நிற்பேன். அதுதான் அற்ப விசுவாசம். ஆண்டவரே, நான் ஏறுறேன், பயமாக இருக்குல்ல, நான் இறங்கிக்கிறேன். இந்த சைடு வாக்கில் நடந்து நான் வர்றேன், உள்ளே கூப்பிட்டுருவாங்கள்ல, அப்போ நான் வெளியவே போயிடுறேன்.
அந்த கேட்டில் நின்று கொள்கிறேன், உள்ளேயும் வெளியேயும். சில நேரம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி செய்வாங்க. லேட்டாக கிளாஸ்க்கு வந்துட்டு நுழைவா வேண்டாம்மா நான் அப்படின்ட்டு என்ன வந்துடுவாங்க. எல்லா டீச்சர்ஸ்க்கும் பண்ணுறது தான். இல்லைன்னா போகிறது, நுழையிறது, வெளியே இருக்கா உள்ளே இருக்கா, வாட் ஆர் யூ பிளானிங் டு டூ அன்னு கேட்பேன். ஐதர் கம் இன் ஆர் கெட் அவுட். அதே தான். அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீங்க? இது என்னடா ஆண்டி, லிட்டில் ஃபெய்த்தையும் நோ ஃபெய்த்தையும் ஒன்றாக்குறாங்க. பைபிள் ஒன்றாக்குது, நான் ஆக்கலை. நான் அதுக்கு இன்னொரு உங்களுக்கு ஒரு நான் இதுக்கு உட்காந்து அந்த தியானித்து ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு காட்டினார். நீ என்ன நோ ஃபெய்த்தையும் அற்ப விசுவாசத்தையும், நோ ஃபெய்த்து படி 0, அற்ப விசுவாசம் படி 1 அப்படின்னு சொல்லி கொடுக்காத அப்படின்னு. என்னன்னா, நீங்கள் வாங்க இந்த இடத்துல பார்த்துட்டோம் அற்ப விசுவாசம் இருந்தாலும் பயப்படுவோம் என்று. லூக்கா 8:22 முதல் 25. லூக்கா 8:22 முதல் 25. பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோடு கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படகு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படகு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். இதான் பாயிண்ட். மத்தேயு அற்ப விசுவாசின்னு ஆண்டவர் சொன்னார்னு எழுதுறாரு. மார்க்கில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஏன் விசுவாசமே இல்லைங்கிறாரு. உங்கள் லூக்காவும் விசுவாசம் எங்க? அப்ப நம்ம என்ன அறிந்து கொள்றோம்? அவங்களுக்கு இருந்த விசுவாசமும் அற்ப விசுவாசமும் விசுவாசம் இல்லாமையும் ஒன்று. ஆமென், ஆமென். அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல இந்த அற்ப விசுவாசத்தை விசுவாசம் எங்கே என்று கேட்கிறார். ஆமென், ஆமென். அப்போ முதல்ல விசுவாசமே இல்லாத நிலை, விசுவாசம் எங்கே என்று தேடக்கூடிய நிலை, பயப்படுகிற நிலை. இந்த இருதயம் கர்த்தரிடத்திலிருந்து ஒன்றையுமே பெற முடியாத கற்பாறையிலே விழுந்த விதைக்கு ஒப்பானது, வேறே இல்லை. சரியா? சரியா? சரிதானே? ஆண்டவர் சொன்ன ஓமை, வழியில் விழுந்தது அவுட், கற்பாறையில் விழுந்துருச்சு. என்னைக்காவது வேர் பற்றி கொள்ளுமா? இல்லை, வேர் பற்றினாலும் காஞ்சு போயிடும். சரியா? இதை சீஷர்கள் இடத்துல அவர் விரும்பவில்லை. உலக மக்களுக்கு அது ஒருவேளை பரவாயில்ல, அப்படியாவது ஸ்டார்ட் பண்ணுங்கள் என்று சொல்லலாம். நமக்கு அது ஒவ்வாது. சரியா? ஓகே. இப்போ அடுத்ததாக இந்த அற்ப விசுவாசத்தை பற்றி இன்னும் ஒரு சில குறிப்புகளை நாம் மத்தேயு லூக்காலே தான் நாம் இருக்கிறோம். மத்தேயே போதும், ஆனால் லூக்காவை நாம் சேர்த்து கொள்ளலாம். இது ஒரு போதனை. எனவே நாம் பிரசங்கத்தை போல இல்லாமல் வசனங்களை வைத்தே பேச வேண்டிய நிலை ஆகிறது. ஸோ இந்த இடத்துல ஆண்டவர் கிருபையாய் இறங்கி அந்த காற்றையும் கடலையும் அதட்டினார். இவர்கள் விசுவாசத்தினாலே அது நடக்கவில்லை. ஆமென். ஸோ நோ ஃபெய்த், நோ மிரக்கிள். அந்த ரோட்லேயே நின்று அப்படியே நான் போகிறேன், இல்லை ரோட்லேயே நின்றுக்கிட்டு இருக்கேன், நான் கர்த்தருடைய வசனத்தையும் கேட்க மாட்டேன், இந்த கர்த்தருடைய வீட்டின் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள மாட்டேன். சரிதானா? ஓகே. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் தி அன்பிலீவிங் ஹார்ட். எபிரேயர்லையும் 95ஆம் சங்கீதத்தில் அப்படியே சொல்லப்பட்டிருக்குது, கடினமான இருதயம். கடினமுள்ள இருதயத்தினாலே வஞ்சிக்கப்பட்டு போகாதிருங்கள். சரியா? அடுத்தது இந்த அற்ப விசுவாசம். அடுத்த பாயிண்ட்டை வைத்து கொள்ளுங்க. இந்த அற்ப விசுவாசத்திற்கு முதல்ல பயம் இருக்கும், நாம் சொல்லிட்டோம். இரண்டாவதாக இதை சங்கீதம் 95லும் எபிரேயர் 3லும் 95:10 வாசிங்கம்மா. இது வழுவி போகிற மனம் என்று சொல்லப்படுகிறது. அது கடினமுள்ள மனம், இது வழுவி போகிற மனம். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி
அப்போ என் கோபத்திலே ஆணையிட்டேன், இவங்க என்ன இந்த வழுவி போன இருதயத்தை வைத்துக் கொண்டிருந்தபடியினாலே இவர்கள் கானானுக்குள் பிரவேசிக்கவில்லை. ஆமென், அல்லேலூயா. நம்ம கர்த்தர் கூப்பிட்டிருக்கிறது எதுக்கு? கானானின் இளைப்பாறுதலிலே பிரவேசிக்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், கடைசி வரைக்கும் காத்திருக்க அவசியமில்லை. ஒவ்வொரு நாளும் என் இருதயத்திலே ஆட்கொள்ளுகிற சமாதானமே எனக்கு ஒரு இளைப்பாறுதல். என்னிடத்துல வாங்க, இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். ஸோ தட் பீஸ், சமாதானம். அப்போ இந்த இடத்துல இந்த அற்ப விசுவாசிகள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வழுவி போகிற மனம், வழுக்கி விழுந்து போகிற நிலைமை. சரியா? அதுதான் இந்த அற்ப விசுவாசம். ஸோ இந்த விசுவாசம் இன்மையும் அற்ப விசுவாசமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் தன் ஆண்டவர் சீஷரிடத்திலே பார்க்கிறார். இதில் இன்னொரு பாயிண்ட் ஆண்டவர் சொல்றதாக நாம் பார்க்கிறோம். மத்தேயு 8:26 இல்லைப்பா, இல்லை அது இல்லை. மத்தேயு 16:8-9. மத்தேயு 16:8-9. இயேசு அதை அறிந்து, அற்ப விசுவாசிகளே, அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறதென்ன? இன்னும் நீங்கள் உணரவில்லையா? இன்னும் நீங்கள் உணரவில்லையா? அப்ப இந்த அற்ப விசுவாசம் என்ன மாதிரி இருதயத்தை சார்ந்தது? உணர்வற்ற இருதயம். பாயிண்டா எழுதி கொள்ளுங்கள். உணர்வற்ற இருதயம். என்னதான் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு பேசினாலும் வைத்தாலும் நான் உணர்ந்து கொள்ளவே மாட்டேன். அந்த விதைக்கிறவனுடைய ஓமையில ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார், உணர்ந்து கொள்ளாமல். அப்போ உணர்வுனா சிம்பிளா அண்டர்ஸ்டாண்டிங். கேட்கிறது ஒன்று, என் இருதயத்திலே உணர்ந்து கொள்ளுகிறது ஒன்று. நீங்கள் ஏன் இன்னும் உணரவில்லையா? இதை குறித்து பவுல் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு வார்த்தை சொல்றாரு. ரோமர் 1:21. ரோமர் 1:21. உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது என்று பார்க்கிறோம். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் என்ன செய்ததா? அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்து போனது என்று பார்க்கிறோம். ஸோ நாம் இந்த நிலைமைக்கு சீஷர்கள் செல்ல கர்த்தர் விரும்பவில்லை. ஆமென். இப்போ இந்த வழுவி போகிற இந்த நிலைமை குறித்து யாக்கோபு ஸ்ட்ராங்காக ஒன்று போடுறாரு. யாக்கோபு 1:8, இருமனமுள்ளவன். சரியா? இந்த வழுவி போகிற இருதயத்திற்கு நாம் கொடுக்கிற பெயர் இருமனமுள்ளவன். இருமனமுள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். இப்படிப்பட்டவன் தான் கர்த்தரிடத்திலிருந்து எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. ஸோ இந்த இடத்துல இட்ஸ் அ டவுட்டிங் ஹார்ட், சந்தேகப்படுகிற இருதயம். அதாவது வழுவி போகிற இருதயம், இருமனமுள்ள இருதயம், சந்தேகப்படுகிற இருதயம். இது ஆண்டவர் எங்க சொல்றாரு? பேதுருவை பார்த்து, கடல் மேலே பேதுரு நடந்துட்டு உடனே ஆண்டவரே நான் அமிழ்ந்து போகிறேன்னு சொல்றாரு இல்லையா? மத்தேயு 14:27 நினைக்கிறேன். ஆண்டவரே நான் அமிழ்ந்து போகிறேன் சொல்லும்போது ஆண்டவர் சொல்றார், அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? அப்ப இந்த அற்ப விசுவாசம் நமக்குள்ளே கொண்டு வருகிற இன்னொரு காரியம் சந்தேகம். நடக்குமா நடக்காதா? ஆண்டவர் எனக்கு சொன்னதை செய்வாரா செய்ய மாட்டாரா? வெட்கப்பட்டு போவேனோ போக இல்லை. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வரும், வந்தாலும் வரலாம் என்று சொல்லப்படவில்லை. வரும், ஆனால் அவர் குறித்த நேரத்தில் வரும். அது வரைக்கும் காத்திருக்க வேண்டியது கடமையாகிறது. அப்போது இந்த இருமனம் சஸ்பெக்ட் பண்ணுற மனம், சஸ்பெக்டிங் ஹார்ட், சந்தேகப்படுகிற இருதயம் ஆண்டவர் சீஷருக்குள்ளே சொல்லுவதில்லை. அடுத்தது இந்த இருதயத்திற்கு இன்னொரு காரியம். வெளிப்படுத்தல் 3 என்ன சொல்றாரு? அனலுமின்றி குளிருமின்றி இருப்பாய், ஆனால் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன், நான் என் உள்ளேயே வச்சுக்கிட மாட்டேன்ப்பா உன்னைன்றார். அப்போ
இந்த இருதயம் அனலும் இல்லை, விசுவாசமும் இல்லை, அவிசுவாசம் இல்லை. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். ஐதர் பி பிளாக் ஆர் பி, சொல்லுங்க, ஒயிட். யூ காண்ட் பி இன் த கிரே ஜோன். கர்த்தரை பொறுத்த வரைக்கும் ஒன்று இந்த தேசத்தின் படைகளோடு இரு, இல்லை என்றால் அந்த தேசத்தின் படைகளோடு இரு. படைகள் போரில் ஒரு ஜோன் வச்சுருப்பான் தெரியுமில்ல. இஸ்ரேல் இப்போ நிறைய அப்படி பண்ணுறாங்களே, நியூட்ரல் ஜோன். அதில் போய் இருந்துக்கிட்டா நான் அங்கேயும் போவேனா இங்கேயும் போவேனா, என்னை யாரும் சுட மாட்டாங்க. கதை இஸ்ரேல் அங்கேயும் அடிக்குது. அப்பயே நான் அதுக்கு தெரியும் இவங்க எல்லாரும் ஒன்று இவங்க கூட வரப்போகிறவங்க இல்லைன்னு. ஆண்டவர் சொல்கிறார், இந்த நியூட்ரல் ஜோனில் நீ உட்கார்ந்துருந்தீங்கன்னா எனக்கு வேண்டாம்ப்பா, நீ அந்த பக்கமே போயிரு. சரியா? அப்போ கர்த்தரை பொறுத்த வரைக்கும் சாம்பல் நிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே நாம் இருக்க முடியாது. ஐதர் இருட்டுக்குள்ளே இரு, இல்லைன்னா வெளிச்சத்துக்கு வந்துரு. ஆமேன். சரி சரி சரி. ஒரு மாதிரி இப்படியே கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறாரே, நல்லதே ஆண்டவர் மக்கள்கிட்ட பார்க்கலையா? இந்த பாயிண்ட்லாம் எழுதிட்டீங்க, நான் திருப்பி சொல்ல மாட்டேன்ப்பா. சரி, இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இன்னும் ஒன்று, இந்த அற்ப விசுவாசம், இது முக்கியமான காரியம். இது கர்த்தரை எனக்கு வெளிப்படுத்தினது. ஒரு காலத்தில் என் பிள்ளைங்களுடைய ரிசல்ட்டை வைத்து கொண்டு கலங்கி கொண்டிருந்த காலம். அப்போது ஆண்டவர் சொல்லி, அதாவது என் பிள்ளைங்க ப்ரொஃபஷனலில் இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், எங்கள் சர்ச் அந்த எங்களுடைய ஒரிஜினல் சர்ச்சுக்கு ஒருக்க போயிருக்கிறோம், தாய் சபைக்கு. அங்கே தான் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ரிமெம்பர் இட் ஸோ வெல். அன்னைக்கு அவங்க பேசுனது, அற்ப விசுவாசியே ஏன் கலங்குகிறாய்? ஆண்டவர் ஏன் கலங்கிக்கிட்டே இருக்கிற சொல்லிட்டே என்கிட்ட நான் பார்த்து கொள்வேன். ஆண்டவரே, இந்த கலக்கம் எனக்குள்ளே வேண்டாம்ப்பா. ஒரு அழகான வசனம், லூக்கா 24:48. நான் அதை மறக்கவே மாட்டேன். லூக்கா 24:48. வாங்க, டக்கு டக்குன்னு வாங்க. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். 30மா, 24:30மா. அவர்களோடே அவர் பந்து இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து, இல்லடா, சாரி, 38, 37, 38 வாசிச்சிருங்க. அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறதென்ன? ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஏன் கலங்குகிறீர்கள்? சந்தேகம். நாம சொன்னோம், இந்த ஒரு அற்ப வழுவி போகிற மனம் இருந்தால் சந்தேகம் வரும் என்று. அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ ஏன் சந்தேகப்படுற? இப்போ சந்தேகப்படும் போது நம்ம வாழ்க்கையில் என்ன வருது? கலக்கம், கலங்கி போகிறோம். அது ரொம்ப மோசமான நிலை. இதை எம்மாவூருக்கு போன சீஷர்கள் போய் சொன்ன பின்பு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீஷர்களுக்குள்ளே போய் பேசுகிற நேரத்தில் இது நடக்கிறது. ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், என்ன சொல்றாரு? ஏன் கலங்குகிறீர்கள்? இன்றைக்கு நம்மையும் பார்த்து கர்த்தர் சொல்றார், ஏன் கலங்கி போகிற? ஏன் சந்தேகப்படுற? உனக்குள்ள ஏன் விசுவாசம் நிலைத்து நிற்கல? நீ ஏன் பயப்படுற? உன் விசுவாசம் எங்கே என்று கேட்கிறார். அடுத்தது ஒரு மோசமான வார்த்தையை ஆண்டவர் சொல்றாரு அவங்களை குறித்து. மத்தேயு 17 நான் என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். அவர் மறுரூப மலையிலிருந்து இறங்கி வருகிறார். மத்தேயு 17, நீங்கன்னா மறுரூப மலைன்னு எழுதி கொள்ளுங்க. இறங்கி வருகிறார். இங்கே ஜனங்கள் சீஷர்களோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். என்னத்தை குறித்து இப்படி தர்க்கம் பண்ணி கொண்டிருக்கிறீங்கன்னும் போது ஒருத்தன் சொல்கிறான், என்னுடைய மகனை சோகப்படுத்த சொல்லி உன்னுடைய சீஷர்களிடத்திலே கொண்டு வந்தேன் ஆண்டவரே, அவர்களாலே கூடாமற் போயிற்று. அப்ப இந்த விசுவாசம் இல்லை என்றால் கூடாமற் போகிற நிலைமைக்கு தள்ளப்படுவோம். அப்ப ஆண்டவர் அவங்களை பார்த்து ஒண்ணு சொல்றாரு, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே. அப்ப எவ்வளவு நம்ம ஆண்டவர் அதை பார்த்து நம்மளை சொல்லிட்டா எவ்வளவு மோசம். நீ என்னை ஏமாத்துறன்னு அர்த்தம். மாறுபாடு என்றால் நான் ஒரு முறை இப்படி இருப்பேன், ஒரு முறை அப்படி இருப்பேன், என்னை யாருமே நம்ப முடியாது. விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே, எதுவரைக்கும் உங்களோடு இருப்பேன் என்கிறார். பரிசுத்தவாவியானவரின் காலத்தில் பொறுமையாக இருக்கிறார். இன்னொரு இடத்துல சொல்றார், எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன் என்று கேட்கிறார். அப்போ நாம் இந்த நிலைமையிலும் இருப்பதை நம்முடைய ஆண்டவர் விரும்பவில்லை. ஆமென்.
ஆமேன். குயிக்காக நான் இன்னும் ரெண்டையும் சொல்லி முடிச்சிடுறேன். ஆனாலுமே இதை நான் முடிக்க தெரியல, நான் முடிச்சிடணும் எப்படியா. பாஸ்டர் எனக்கு ஒரு 5 minutes கூட கொடுத்துருங்க பாஸ்டர். அடுத்ததாக இதை நாம் எதற்கு ஒப்பிடுகிறோம் என்றால், முட்களுக்குள்ளே விதைக்கப்பட்ட விதை. இந்த அற்ப விசுவாசம் என்னது? முட்களுக்குள்ளே விதைக்கப்பட்ட விதை. சரி, அடுத்தது நல்ல காரியத்துக்கு வந்துட்டோம். விசுவாசம் இல்லாத நிலை. அடுத்தது என்ன நிலையை பார்த்தோம்? அற்ப விசுவாசம். இறங்கவா ஏறவா, போகவா வரவா இல்லை. அடுத்தது நல்ல ஒரு விசுவாச நிலை. மத்தேயு 15:28 வாசிங்கம்மா. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இந்த இடத்துல விசுவாசம் பெரிதை குறித்து கொள்ளுங்கள், நீ விரும்புகிறபடி குறித்து கொள்ளுங்கள், அந்நேரமே அண்டர்லைன் பண்ணி கொள்ளுங்கள், அந்நேரமே அண்டர்லைன் பண்ணி கொள்ளுங்கள். சரியா? இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இது எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சந்தர்ப்பத்தை நான் உங்களுக்கு முழுமையாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கானானிய ஸ்திரீ வருகிறாள், ஆண்டவரை அறியாத ஸ்திரீ. ஆண்டவரே, என் மகளை நீர் சொஸ்தப்படுத்த வேண்டுமே என்று வேண்டிக் கொள்ளுகிறாள். முதல்ல ஆண்டவர் கண்டுக்கவே இல்லை. சீஷர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, இவளை அனுப்பி விடுங்கப்பா, ஏதாவது சொல்லி தொந்தரவு பண்ணி கொண்டு வந்து கொண்டே இருக்கிறாள். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளையுடைய அப்பத்தை தூக்கி நாய்க்குட்டிக்கு போடுறது இந்த நீ நாயின்ட்டார். நாயின்னு சொல்லிட்டார். இந்த அம்மா விட்டுச்சுதா? நாயா இருந்தா இருந்துட்டு போட்டோம், மேஜையிலேருந்து விழுகிறோம், துணிக்க நாய் சாப்பிடும்ல, நான் அப்படி எடுக்கிறேன், நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு இஸ்ரவேலருக்கு உம்முடைய சீஷருக்கு கொடுக்கறதுல கொஞ்சம் எனக்கும் கொடுங்க சாமி, மீதியான துணிக்கைகளை எடுத்து கொண்டு போன்ற அப்போ தான் சொல்லிட்டு வந்திருக்காரு. அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல அந்த ஸ்திரீயை கேவலப்படுத்துவதற்கு சொல்லவில்லை, அவளுடைய விசுவாசம் எவ்வளவு பெரிது என்று சீஷர்களுக்கு காண்பிக்கிறார். ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது, அந்நேரமே அவள். ஆமேன். அப்போ இந்த நிலைமை, இதுக்கு நான் கொடுக்குற ஒரு சின்ன பேர் விடாப்பிடி விசுவாசம். விடாப்பிடி விசுவாசம். ஆண்டவரே, நான் டைம் ஆனாலும் காலங்கள் கடந்தாலும் நான் விடவே மாட்டேன். ஏம்மா டைம் ஆக்குவேன் நான், பரவாயில்ல ஆண்டவரே, நான் விடவே மாட்டேன் உண்மை. யாக்கோபு என்ன சொன்னான்? நீ என்னை அப்போ யாக்கோபுக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்துச்சா? இல்லை. 2 பெரிய குரூப்பை வச்சுட்டு போகிறான். அவன் நினைத்தது, இதை என்கிட்ட எடுத்துறாதையும், என் கூட நீரும், என்னை விட்டுட்டு போயிடாதையும். ஏன்னா முகத்தை தரிசிக்கிறான். பெனியேலிலே, பெத்தேலிலே அவருடைய கையை எதிர்பார்க்கிறான். அப்போது அவன் முகத்தை தரிசிக்கும் போது அவர் சொல்கிறாரு, இனிமேல் நீ யாக்கோபு என்னப்பட மாட்டாய். ஆமேன். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த அம்மாவுக்கு நீ என்ன நினச்சியோ, அவள் இன்னும் என்னென்ன நினைத்தாளோ நமக்கு தெரியாது இல்லையா? ஒருவேளை நினைத்திருக்கலாம், ஆண்டவரே, நானும் இந்த ஜனங்களை போல் உம்முடைய பிள்ளைய அவன் பின்னாலே நான் வரட்டுமேன்னு கூட நினைத்திருக்கலாம். ஆனால் நீ என்ன விரும்பினாயோ உனக்கு ஆக கடவுது. ஆமேன். அந்நேரமே, இம்மீடியட் ஆன்சர். ஆமேன், ஆமேன். அதே மாதிரி கர்த்தர் நம்மோடு இடைப்பட விரும்புகிற தேவன், வல்லமை உள்ள தேவன். அந்த நாளிலே அநேக நேரங்களில் சாட்சிகளை கேட்குறோம். அந்த நாளிலே ஆனால் நம்ம சாட்சி சொல்லும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2 காரியம் நீங்கள் சொல்லணும். இந்த சாட்சியிலிருந்து கர்த்தரை குறித்து நீ என்ன அறிந்து கொண்டாய்? நீ கர்த்தரை குறித்து என்ன அறிந்து கொண்டாய்? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இது உன்னை எப்படி மேலேற்றியது? அப்போ இவ அந்நேரமே கொடுத்துட்டார் ஆண்டவர். இம்மீடியட் ஆன்சர் டு ஹர் பிரேயர். ஆமேன். இதற்கு தான் விடாப்பிடி விசுவாசம் என்றால் நன்றாக இருக்குமோ என்று நான் அதை விடாப்பிடி விசுவாசம் என்று சொல்லுகிறேன். இது பைபிளில் அந்த வார்த்தையாக கொடுக்கப்படவில்லை. சரியா? இதுதான் நல்ல நிலத்திலே, முட்களுக்குள்ளே விதைக்கப்பட்டதில்லை, நல்ல நிலத்திலே. ஸோ இது கடின இருதயமும் அல்ல, வழுவி போன இருதயமும் அல்ல, வஞ்சிக்கப்பட்ட இருதயமும் அல்ல,
கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவரை பற்றி கொண்டு இளைப்பாறுதலிலே பிரவேசிக்கிற விசுவாசம் என்று பார்க்கிறோம். இதற்கு இணையாக இன்னும் ஒன்று நீங்கள் குறித்து கொள்ளுங்கள், நாம் வாசிக்க வேண்டாம். மார்க்கு 9:17 முதல் 25 கடுகு விதையளவு விசுவாசம். மார்க்கு 9:17 முதல் 25 கடுகு விதையளவு விசுவாசம். இது வளர்ந்து பெருகி மரமாகி எல்லோரையும் தனக்கடியிலே வைத்து கொள்ளக்கூடிய விசுவாசம். ஆமென். அப்போ இந்த பெரிய விசுவாசத்து கணக்கிலேயே இன்னொன்று கடுகு விதையளவு விசுவாசம். அடுத்தது ரோமர் 4:17 முதல் 25. நீங்கள் வீட்டில் போய் படிங்க. ரோமர் 4:17 முதல் 25 குறித்து கொள்ளுங்கள், முக்கியமான பகுதி. நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசித்த ஆபிரகாம் நீதிமான் என்று எண்ணப்பட்டான். ஆமென். அப்போ நம்புறதுக்கு ஏதுவே இல்லை, இது நடக்காது, ஆனாலும் அவர் சொன்னபடியே செய்வார் என்று விசுவாசித்தான், அதை அவன் பெற்று கொண்டான் என்று பார்க்கிறோம். அப்போ இது எப்படிப்பட்ட விசுவாசம்? மலையை பெயர்க்கிற விசுவாசம், வளர்ந்து பெருகுகிற விசுவாசம், பதிலை பெறும் விசுவாசம், முழு நிச்சயமாய் நம்புகிற விசுவாசம், அடுத்தது இல்லாதவைகளே இருக்கிறவைகளே போல எடுத்துக்கொள்ளுகிற விசுவாசம். ஆமென். ஆனால் கர்த்தருடைய வசனத்தின் பேரிலே, அது ரொம்ப முக்கியம், வசனத்தின் பேரிலே கடைசி நிலை. நான் ரொம்ப வேகமாக போயிருக்கிறேன், ஆனாலும் பரவாயில்லை. கடைசி நிலை நாம் எதற்கு வருகிறோம் என்று பார்த்தால் மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலே 10வது வசனம். மத்தேயு 8:10. இத்துடன் நாம் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ முதல்ல இந்த கானானிய ஸ்திரீயுடைய விசுவாசத்தை இங்கிலீஷ்ல நீங்க வாசிக்கும் போது woman great is your faith ன்னு சொல்றாரு. great faith, no faith, little faith, great faith. அது இது 4வது such a faith. இப்படிப்பட்ட விசுவாசமா? அடேங்கப்பா விசுவாசம் இல்லையா? இப்பேற்பட்ட such a faith. யார் இது? 100க்கு அதிபதி தன் வேலையாளுக்காக பிரார்த்திக்கிறான். அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட், நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். 100க்கு அதிபதி யாரு? ரோம சேனையிலே 100 பேருக்கு தலைவன் ரோமன். அவன் கிறிஸ்துவிடத்துல வந்து இப்படி பேசுறத பார்த்தா அவன் தண்டனைக்குள்ளாவான். ஆனா விடாப்படியா வந்து யாரோ சொல்லியிருக்காங்க அவனுடைய வேலைக்காரர்ல இல்லையா, அவரை போய் பிடி. இப்போ வந்து ஆண்டவரே எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வர்றதுக்கு நான் அவ்வளவு தகுதி இல்லை, பாத்திரம் நல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க. யாருக்கு ஜெபிக்கிறான்? தனக்கல்ல, தன் வேலைக்காரனுக்கு. அது எவ்வளோ பெரிய காரியம். இன் ஆல் ப்ராபபிலிட்டி தட் வேலைக்காரன் மஸ்ட் பி எ ஜூ. யூதனாக தான் இருப்பான். அவர்கள் ரோமன் அடிமைப்படுத்த மாட்டான். அப்போது எவனுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொல்லாட்டேங்கப்பா எப்பேற்பட்ட ஒன்றுமே ஆண்டவர் சொல்லலை அந்த இடத்துல. நீங்கள் பாருங்கள், இஸ்ரவேலர்களும் இப்பேற்பட்ட விசுவாசத்தை காணவில்லைன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு அவன் திரும்பி போகும்போது அவனுடைய வேலைக்காரன் சொல்கிறாங்க, உன் வேலைக்காரன் சுகமாயிட்டான், நீ வான்னு. எவ்வளோ பெரிய காரியம். ஸோ இதைத்தான் நாம் மற்றவர்களுக்காய் ஜெபிக்கும்போது முன்மாதிரியான ஒரு விசுவாசம். அடேங்கப்பா என்ன விசுவாசம் ஒரு ரோமனுக்குள்ளே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இது முன்மாதிரியான விசுவாசம். இதில் இன்னும் ஒரே பாயிண்ட்டை சொல்லி முடிச்சிடுறேன். இந்த ஆண்டவர் சொன்ன இத்தனை விசுவாசம் சப்போர்ட் கரெக்டாக எழுதிட்டீங்களா? இப்போ ஏற்பட்ட அதாவது விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததி, அற்ப விசுவாசம், பெரிய விசுவாசம், இப்பேற்பட்ட விசுவாசம். நோ ஃபேத், லிட்டில் ஃபேத், கிரேட் ஃபேத், சச் a faith. கடின இருதயம், முதல்ல அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம், கடின இருதயம், முள்ளுகளுக்குள்ளே விதைக்கப்பட்ட விதை, நல்ல இருதயம்.
இந்த எல்லாத்துலேயும் நீங்கள் கூர்ந்து வாசிக்கும்போது நீங்கள் கட்டாயம் இந்த போர்ஷன்ஸை வீட்டில் போய் வாசிக்கணும். ஏன்னா அதை வாசிக்க நேரம் இல்லை நமக்கு. இதில் ஆண்டவர் புறஜாதியாரை மேன்மைப்படுத்துகிறார். பார்த்தீங்களா? நீங்கள் கானானிய ஸ்திரியை பார்த்து உன் விசுவாசம் பெரிதென்கிறார். ரோம அதிகாரியை பார்த்து எப்பேற்பட்ட விசுவாசங்கிறாரு. சீஷரை பார்த்து மாறுபாடான சந்ததியே அற்ப விசுவாசி என்றார். அப்போது இப்போ நாமளை அந்த கேட்டகரியில் ஆண்டவர் தள்ளி புறமதஸ்தரில் கர்த்தரை தேடி வருகிற ஒரு சிலரை பார்த்து அட்டேங்கப்பா பெரிய விசுவாசம், இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே இல்லையே, எனக்குள்ளே இல்லையே அப்படி என்று ஆண்டவர் சொல்லாதபடி கிறிஸ்துவின் மேல் நாம் வைக்கிற விசுவாசம் வளர்ந்து பெருகி நம் விசுவாச குறைவுகள் நிறைவாக நாம் வேண்டிக் கொண்டு ஸ்தோத்திரத்தோடே அதில் பெருகும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமேன். க்ளோசிங் வேர்ஸ் ஒரே வசனம் 2 கொரிந்தியர் 1:24. நீங்கள் வாசிக்க வேண்டாம். 2 கொரிந்தியர் 1:24. விசுவாசத்தினாலே நிலை நிற்கிறீர்களே. அப்போ நாம் நிலை நிற்க நமக்கு தேவையானது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விசுவாசம். 13:5. அதே 2 கொரிந்தியர் 13:5 என்னவென்றால், விசுவாசம் உள்ளவர்களோவென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். நீங்களே சோதித்து அறியுங்கள். அதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்கிறார். நாம் இந்த விசுவாசத்திலே எந்த நிலைமையிலே நிற்கிறோம் என்று நாம் சோதித்து அறிய அழைக்கப்படுகிறோம். குறைவுகளை நிறைவாக்க வேண்டுதல் செய்ய வேண்டும். ஸ்தோத்திரத்தோடு விசுவாசத்திலே பெருகி அப்பேற்பட்ட நிலை நாம் மேலே வந்து திருவிருந்துக்கு சேர்ந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற அந்த நிலைக்கு நாம் வர வேண்டும். இங்கேயே இருந்தால் பத்தாது. கர்த்தருடைய சபையின் ஊழியங்களிலே காரியங்களிலே பங்கு பெறுகிற அளவிற்கு நாம் விசுவாசத்திலே வளர வேண்டும். கர்த்தர் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தினாலே எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, மிக சுருக்கமாக சொல்லப்பட்ட இந்த சத்தியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து எப்படியாய் விதைக்கிறவனாலும் அல்ல, நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுறவனாலும் அல்ல, விளையச் செய்கிற தேவனாலே ஆகும் என்றீரே. ஆவியானவர் நீர் பாய்ச்சி விளையச் செய்ய உம்முடைய கரத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசு இரட்சகரின் வெளியேறப்பெற்ற நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.